நான் இன்றைக்கி வரலும் ஆர்டிஸ்ட்டை போய் வீட்டில் போய் தேடி ஃபிக்ஸ் பண்ணதே கிடையாது. ரஜினிகாந்த்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து எல்லாம் பார்க்கணுன்னா என்னை வந்து ஆஃபீஸில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, அந்த 3 எழுத்து பின்னாடி எங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த 3 எழுத்து. ஒருத்தர் வந்து பொண்டாட்டியினுடைய தாலியை கூட அடமானம் வச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் பொண்டாட்டியினுடைய நகையை வச்சு பூஜை போட்டு படத்தை ஆரம்பித்தான்னு அவன மாதிரி பைத்தியக்காரன் கிடையாதுன்னு சொல்லுவார். புதுசாக படம் எடுக்க வரணுன்றவங்கள நீங்கள் படம் எடுக்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறத நான் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ஞாயிறு பிடிச்ச புலிவால் அப்படின்ற மாதிரி எங்கள் ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார். ஸோ நாங்கள் இதுக்குள்ளே இறங்கிட்டோம், இதை விட்டுட்டு வெளியே வர முடியாது. எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது, அதனால் அது கண்டினியூ பண்ணுறோம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வெற்றிங்கிற ஒரு விஷயம் வந்து சுலபமாக யாருக்குமே கிடச்சிடாது. தாம்பாளத்தில் அப்படியே வச்சு கொடுக்குற மாதிரி அது ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள் இருக்குது, வலிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அதுதான் நான் சொல்கிறேன்னே, நாங்கள் வெற்றினே நான் எடுத்துக்கிறது இல்லை. நாங்கள் அப்படியே இந்த சினிமாவை பொறுத்தவரையில் தப்பிக்கிறதுன்னு தான் சொல்கிறோம். ஒவ்வொரு தடவை தலையை கொண்டு போய் சிங்கத்து வாயில் விட்டுட்டு எடுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு படம் எடுக்க போகும்போதும். நாங்கள் வந்து 1958 ஏப்ரல் 9th நான் சினிமாவுக்கு வந்தேன். 58 ஏப்ரல் 8 வந்து வாசு மேனன்றவர் எங்கள் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வெளியே போய் வாசு ஸ்டுடியோன்னு ஆரம்பித்து கைராசி இந்த மாதிரி படங்களை எடுக்க போனார். அப்போ அந்த சீட்டு வேக்கண்ட்டாக இருந்தது. நான் பள்ளிக்கூட ஹாலிடேயில் அங்கே வந்து உட்காந்தேன். அது அப்படியே தொடர்ந்துட்டேன். ஸோ அந்த முதல் ஒர்க் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணேன். இப்போ கூட பழைய படங்களில் தெய்வப்பிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தயாரிப்பு நிர்வாகம் எம் சரவணன் போட்டிருக்கோம். அந்த முதல் படம் வந்து ரிலீஸ் ஆன படம் 2 படம் ஒரே சமயத்தில் நடந்தது. ஒன்று வந்து மாமியாள் மெச்சி மருமகள்னு ஒரு படம், இன்னொன்று வந்து தெய்வப்பிரவி. 2 படத்துலையும் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்னா அது பார்ட்னர்ஷிப் ப்ரொடக்ஷன், ஆனால் அதுலேயும் நான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்னேன். இந்த மாமியாள் மெச்சி மருமகள் வந்து ஒரு கங்கத் கோடை நாளேன்னு ஒரு மராட்டி படம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு படம். அந்த படத்தை தான் தமிழில் கிருஷ்ணன் பஞ்சு வச்சு SSR எம்என் ராஜமெல்லாம் வச்சு படம் எடுத்தோம். ஆர் சுதர்சன் மாஸ்டர் நல்ல கிளாசிக்கல் சாங்கு, 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமெல்லாம் இருக்கும், நல்ல பாட்டெலாம் இருக்கும் அந்த படம். ஆனால் கிளாசிக்கல் ஸ்டைலில் இருந்தது. SSR வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி வந்து பராசக்தியில் டைலாக் பேசினது, அதே மாதிரி குலதெய்வத்தில் டைலாக் பேசினதெல்லாம் வச்சு அந்த படத்துலேயும் SSRனால் டைலாக் நிறையா பேசணுன்றது நல்ல டைலாகெல்லாம் போட்டு எழுதி ரொம்ப அருமையாக இறைமுடிமணின்னு நினைக்கிறேன் வசனம் எழுதினவர் எல்லாம் போட்டு படம் வந்தது. 1958 ஜனவரி 23 சித்ராலெலாம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் என் பேரெல்லாம் டைட்டில் வேறு தயாரிப்பு நிர்வாகம் எம் சரவணன் போட்டிருந்தது. தேட்டர் போனால் முதல் நாள் போனால் கூட்டம் இருந்தது, தேட்டர்லாம் ரசிக்கிறாங்க. 2வது நாள் பார்த்தா 3வது நாள் பார்த்தா கரகரன்னு இறங்கிடுச்சு அந்த படம். ஸோ மனசு ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு படம் நம்ம ஒர்க் பண்ண படம் ஓடாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் 31 வருஷம் கழித்து அதை, ஏன்னா அந்த கதை நல்ல கதை, பேசிக்கலி என்டர்டெயின்மெண்ட்டு, அதை வந்து ஒரு அத்தை மாமியார்ன்றதை நான் வந்து பாட்டின்னு ஆக்கினேன். பாட்டி பேரன் ஆக்கி பாட்டி சொல் தட்டாதேன்னு அதே கதையை 31 வருஷம் கழித்து பாட்டி சொல் தட்டாதேன்னு மனோரமா வச்சு பாண்டியராஜனை வச்சு எடுத்து அந்த படம் ஒரு சில்வர் ஜூப்ளி போச்சு. அது 31 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நம்ம எதை தொலைச்சோமோ அதை திருப்பி பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி அது. அந்த மாதிரி அதை தவிர பெரிய பிரச்சனை எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்ததுன்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த எங்கள் ஃபாதர் வந்து அவர் சொன்ன மாதிரி அவருடைய 50 வருஷத்து லேபர்னாரு, அது உண்மை. அவருடைய பேக்ரவுண்டில் நாங்கள் பண்ணதுனால எங்களுக்கு எந்த ஆர்டிஸ்டோடையும் நான் இன்றைக்கி வரலும் ஆர்டிஸ்ட்டை போய் வீட்டில் போய் தேடி ஃபிக்ஸ் பண்ணதே கிடையாது. யார் வேணாலும் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து எல்லாம் பார்க்கணுன்னா என்னை வந்து ஆஃபீஸில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, அந்த 3 எழுத்து பின்னாடி எங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த 3 எழுத்து. ஸோ பிரச்சனைன்றது எங்களுக்கு பெரும்பாலும் ப்ரொடக்ஷனில் வந்ததில்லை. படம் சக்ஸஸ் ஃபெயிலியர் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன. பட் டியூரிங் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள்னு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருமே கோஆப்ரேட்டிவ். டியூரேஷன் கொஞ்சம் கூட ஆகலாம், கொஞ்சம் குறையலாம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கூட வரலாம், குறையலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஜினி சாரை வச்சு எடுத்தோம் சிவாஜின்ற படம், பெரிய பட்ஜெட் பிக்சர் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆச்சு, டைமும் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கான ரிசல்ட் இருந்தது. சந்தோஷமாக இருக்கிறது அதுதான். சங்கர் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பிக்சர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எல்லாம் அது ஃபாதருடைய சென்டினரி இயராகவும் இருக்குது. எங்களுடைய 60th இயர் அவருக்கு ஒரு பெரிய மெகமூர்த் பிக்சர் எடுக்கணும் அப்படின்னு என் சன்னு குஹன் வாஸ் வெரி பர்டிகுலர். இந்த காம்பினேஷனில் இவங்க 2 பேரையும் கூட்டணி சேர்த்து பண்ணணும் ரகுமான் வச்சு அந்த படம் எடுத்தோம். அது டூரேஷன் கொஞ்சம் கூட ஆச்சு. ஆனால் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ப்ராக்டிக்கலாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட வந்தது, அது பேங்க் ஹெல்ப் பண்ணிச்சு,
அதில் பிஸ்னஸில் கூட கொஞ்சம் பிரச்சனை இருந்தது எங்களுக்கு. என்னென்னா நாங்கள் எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் செலவு பண்ணோம், அக்கௌண்ட்டில் இது பண்ணோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த வாங்க போகும்போது அவங்களுக்கெல்லாம் அது கொடுக்கறது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அது சமூகம் மேனேஜ் பண்ணி நாங்கள் எல்லாமே ஒயிட் டிரான்சாக்ஷனை பண்ண முடிஞ்சது அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நெளிவு சுழிகள் இருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு எங்களுக்கு ஒன்றும் இருந்ததில்லை. ஏவிஎம் நிறுவனம் சார்பாக சிவாஜிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மூவியை தயாரிச்சிங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இயக்குனர் சங்கர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்காக இந்த மாதிரி ஏவிஎம் பிரம்மாண்டமான பட்ஜெட்கள்லையும் படம் பண்ணுது. அதே போல் ரொம்ப மினிமம் பட்ஜெட், இப்போ பாட்டி சொல்லை தட்டாதே, சம்சாரம் அது மின்சாரம்லாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணீங்க. பட் சம்சாரம் அது மின்சாரம் படம் வந்து நேஷ்னல் அவார்ட் வாங்குச்சு. ஸோ இந்த மாதிரி 2 படங்களுமே ஏவிஎம் தயாரிச்சிருக்கு. சிவாஜி படத்தை பற்றின ஒரு கான்ட்ரவர்சி அது கண்டிப்பாக உங்கள் காதுகளையும் எட்டியிருக்கோம். இதை பற்றின உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? இல்லைங்க, இது ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ரீஜனல் லாங்குவேஜுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி, இல்லைன்னு சொல்லலைன்னா. ஆனால் அதுக்கான கிராண்டியர் இருந்தது. இப்போ சந்திரலேகா எடுக்க போகும்போது அன்றைக்கி அது பெரிய கிராண்டியர் பிக்சர், ஒரு ஔவையார் எடுக்கும்போது ஒரு கிராண்டியர் பிக்சர். அந்த மாதிரி இது ஒரு கிராண்டியர் பிக்சர், ஒன்ஸ் இனவே ஒரு கிராண்டியர் பிக்சர் வரதில்லை. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி திருப்பி அமைக்கிறதுன்றது மறுபடியும் ரஜினி சாரோ ஈவன் சங்கரும் ரஜினியுமே மறுபடியும் சேர்ந்தால் கூட அது 2வது ப்ராஜெக்ட் தான். இந்த ஒரு பெரிய ஹெட்டெல்லாம் சேர்ந்து பண்ண போகும்போது அதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு அவங்க ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வேணால் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலை, இது நீ வாங்கி தான் தரணும், இது நாளைக்கு சாப்பாட்டுக்கு டிக்கெட் வாங்கலைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்றது ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க பிரியப்பட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கொடுத்து வர்றவங்க படம் பார்க்கணுன்றவங்க கொடுத்து வர்றாங்க. அதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியலைங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது ஹிந்தியில் கூட ஷோலே வர்றது ஒரு பெரிய படம் வந்தது. அது மாதிரி ஒரு பெரிய படமாக வரணுன்றது ஒன்ஸ் இனிவே வந்தால் தான் உங்களுக்கு இது நல்லது. ஸோ அந்த மாதிரி அதுக்காக எல்லா படமும் அப்படியே எடுக்கிறதுன்னு இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பதின்னு ஒரு படம் எடுத்தோம், ஸ்மால் ஃபேர்லி மீடியம் பட்ஜெட்டு. 2 விதமான படம் எடுக்கிறோம். அதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. அதில் வருத்தமும் படலை. நாங்கள் அது ஒன்றும் சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஒரு தமிழ் படம் தமிழ் லாங்குவேஜ்லேயே வித்தவுட் சப்டைட்லிங் ஒரு கிட்டத்தட்ட 200 ஓவர்சீஸில் மாத்திரம் 200 இடத்துல ஜனங்கள் தேட்டரில் படம் பார்த்துருக்காங்க. அது தமிழுக்கு ஒரு பெருமை கிடச்சிதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா சப்டைட்லிங் கூட கிடையாது இங்கிலீஷில். அங்கங்கே அதர் லாங்குவேஜ் பீப்புளெலாம் வந்து பார்த்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலேயே பார்த்துருக்காங்க, லண்டனில் பார்த்துருக்காங்க, ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் பார்த்துருக்காங்க, ஆஸ்திரேலியா பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில் 100 டேஸ் ஓடி இருக்குது, கனடாவில் 100 டேஸ் ஓடி இருக்குது. அப்படின்னும்போது அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இருந்தால் தான் அங்கெல்லாம் இப்படி போக முடியும். ஸோ ஒரு தமிழ் படம் தமிழாகவே போயிருக்கு, சப்டைட்லிங் கூட நாங்கள் கொடுக்கல. கடைசியாக ரிலீஸுக்கு அப்புறம் 70 நாள் 75 நாளுக்கு அப்புறம் அதில் ஏதோ ஒரு 3 பிரிண்ட் மாத்திரம் சப்டைட்லிங் போட்டு அனுப்பணும். இது எல்லாம் தமிழ் படம் தமிழாகவே போயிருக்கு. அது ஒரு பெரிய பெருமை இல்லையா? தமிழுக்கே ஒரு பெரிய பெருமை. தமிழ் படத்தை வந்து இதுவரையிலும் இன்டர்நேஷ்னலில் ஹிந்தி படம் தான் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஹிந்தி படத்தை விட அதிகமாக நேசித்து பார்த்துருக்கிறது வடநாட்டுக்காரங்களும் சரி, தென்னாட்டுக்காரங்களும் சரி, மேல்நாட்டுக்காரங்களும் சரி இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அப்படின்னும்போது அதில் ஒரு பெரிய திருப்தி எங்களுக்கு. எங்கள் ஃபாதருடைய 100ஆண்டில் எடுத்த ஒரு படம் இந்த மாதிரி ஒரு பெரிய அது அவருடைய பிளெஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன். எல்லாருடைய உழைப்பு இருக்குது சார். ரஜினி சாருடைய உழைப்பு இருக்குது, சங்கருடைய உழைப்பு இருக்குது, ரகுமானுடைய உழைப்பு இருக்குது, கேமராமேன் ஆனந்தனுடைய உழைப்பு இருக்குது, ஆண்டனி எடிட்டர் இருக்குது, எல்லாருடைய உழைப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய ஃபீலிங் அவருடைய ஆசீர்வாதம் தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நான் நினைக்கிறேன். உங்கள் அப்பா ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சினிமா பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், சினிமாங்கிறது ஒரு சூதாட்டம் கிடையாது, ஆனால் அதுக்குள்ளேயும் சூதாட்டம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா எப்படி இருக்குது? உங்கள் கண்ணோட்டம் என்ன? இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, லைஃப்பில் கேம்பிள் பண்ணலாம், லைஃபே கேம்பிள் பண்ணக்கூடாது அப்படின்வார். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பொண்டாட்டியினுடைய தாலியை கூட அடமானம் வச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் பொண்டாட்டியினுடைய நகையை வச்சு பூஜை போட்டு படத்தை ஆரம்பித்தான்னு அவன மாதிரி பைத்தியக்காரன் கிடையாதுன்னு சொல்லுவார் அவர். ஆரம்பத்துக்கு வேறு வழியே இல்லை, ரிலீஸுக்குன்னா அப்போ வேறு விஷயம். ஆரம்பிக்கிறதே ஒருத்தர் நகையை அடமானம் வச்சு படம் ஆரம்பிக்கிறேன்னா அவனை போய் பைத்தியக்காரன் ஒரு உலகத்திலே இருக்க மாட்டான்னு சொல்லுவார். இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இதை பிஸ்னஸாக பண்ணால் நம்ம சேஃபாக இருப்போம். இதை கேம்பிளிங்காக பண்ணி இதில் நமக்கு பண்ணணும்னா இதில் நிச்சயமாக ஆபத்தான ஒரு இண்டஸ்ட்ரி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது பிஸ்னஸாக பண்ணணும். அந்த மெஷர்டாக நமக்கு என்ன வரும் அது இப்போது எங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா, ஒரு படத்தில் எவ்வளோ லாபம் வருதுன்னு கணக்கு போடாது, இந்த படத்தில் வந்தால் லாஸ் வந்தால் எவ்வளோ வரலாம், அது வந்து அவனால் தாங்க முடியுமா அப்படின்னு தான் கேட்பார். ஸோ இந்த கேல்குலேஷனில் தான் நாங்கள் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம்.
அது இது பிஸ்னஸாக பண்ணவரில் இந்த பிஸ்னஸ் தப்பு பிஸ்னஸ் இல்லை. பிஸ்னஸை நம்ம பிஸ்னஸ் இல்லை அதுக்கு மேலேயும் நம்ம ஆசைப்பட்டு இது ஒரு கேம்பிள் பண்ணுறோம். இப்போ ஒரு படம் எங்களுக்கு ஒரு முந்தானை முடிச்சு ஒரு பெரிய வெற்றி, சகலகலா பெரிய வெற்றி அப்படின்னா எல்லா ஏரியாவும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அடுத்தாப்பில் இறங்கினேன்னா ஒரு படம் ஒரு அன்பேன்னு ஒரு படம் எடுத்தோம், இல்லை அன்புள்ளப்பான்னு ஒரு படம் எடுத்தோம், அதெல்லாம் ஓடலை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் ராங்காக போச்சுன்னா நமக்கு பெரிய அடி விழுகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், லிமிட்டடாக ரிஸ்க் வச்சுக்கிறோம், ஒரு அளவுக்கு ஒரு ஸ்மால் மார்ஜின் வச்சுட்டு படத்தை விற்கிறோம். அது அதனால் எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியல, ஏன்னா தொடர்ந்து எடுத்துருக்கோம். அதனால் இப்போ நான் 10 படம் பூஜை போட்டால் கூட டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க ரெடின்றதுக்காக நான் 10 படம் எடுக்கல. அது நம்மளால் அது ஒரு படமாக 2 படமாக மாற்றி பார்த்து தான் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள். தமிழர்கள் நிறைய பணம் சம்பாதிச்சாலும் சரியாக சேமிக்கிறதுக்கான வழிகள் அவங்களுக்கு தெரியல. ஸோ தமிழர்களுக்கு மூத்த தயாரிப்பாளராக பணத்தை எப்படி கரெக்டான விதத்தில் சேவ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு நான் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறதுக்கே லாய்க்கு இல்லாத ஒரு ஆள். எனக்கு ஏன்னா சுருக்கமாக சொன்னேன்னா என்கிட்ட ஒரு 100 ரூபா பண்டில் எடுத்து என் கையில் கொடுத்து கவுண்ட் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு தரம் கவுண்ட் பண்ணால் 99 கவுண்ட் பண்ணுவேன், 2வது தரம் கவுண்ட் பண்ணால் அதை 101 கவுண்ட் பண்ணுவேன். அதனால் நான் அந்த விவரத்துக்கே போகிறதில்ல. என்ன இதான் சொல்கிறது, என் கையில் பாருங்கள் இவ்வளோ ஓட்டை இருக்கணும், என் கையில் பணமே நிற்காது, என்கிட்ட பணமும் நான் வச்சுக்கவும் மாட்டேன். ஏன்னா எதாவது வந்தால் பணத்தை வந்து ஆஃபீஸில் இருந்தால் இதை கவுண்ட் பண்ணுங்கன்னு கையில் கொடுத்துருவேன். நான் அந்த விவரத்துக்கே போகிறதில்ல. நான் என்னை பொறுத்தவரை க்ரியேஷன் சைடில் என்ன வேணாலும் ஸ்டோரியிலையோ மற்றது படத்தை ஷேப் பண்ணுறதோ பப்ளிசிட்டி பண்ணுறதோ அதெல்லாம் நான் பார்த்துப்பேனே தவிர ஃபினான்ஸ் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நான் என் பையன் பார்த்துக்கிறேன், இப்போ குஹன் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஆஃபீஸில் மற்ற ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறேன். நான் அந்த மணி மேட்டர்கிட்ட மாத்திரம் போகவே மாட்டேன். என் ஃபாதர் வந்து அதில் ரொம்ப பிரமாதமாக பார்ப்பார். என் பையனும் கெட்டிக்காரன் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதில்ல. எனக்கு சுத்தமாக அதுக்கு ஃபிட்டே இல்லாத ஒரு ஆள், அதனால் நான் அந்த கிட்டேயே போக மாட்டேன். புதுசாக வர தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? புதுசாக படம் எடுக்க வரணுன்றவங்களே நீங்கள் படம் எடுக்க வராதீங்க அப்படின்னு சொல்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒன்றும் க்ளூமியாக இல்லை இந்த இண்டஸ்ட்ரி. எங்களுக்கு வந்து ஞாயிறு பிடிச்ச புலிவால் அப்படின்ற மாதிரி எங்கள் ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார். ஸோ நாங்கள் இதுக்குள்ளே இறங்கிட்டோம், இதை விட்டுட்டு வெளியே வர முடியாது, எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது, அதனால் அது கண்டினியூ பண்ணுறோம். பட் இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஃபீல்டு. அதுவும் இப்போ வந்து இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது இன்னும் என்ன ஆபத்தில் வந்து முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய நெளிவு சொல்லிகளை தெரியாது. அவங்களுக்கு இது லாஸ்ன்றது ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் லாஸ் ஆல்ரைட்னு தூக்கி போட்டு போயிட முடியும் அவங்களால. எங்களெல்லாம் அந்த மாதிரி போக முடியாது. ஸோ எங்களுக்கெல்லாம் இது பிரச்சனையாக இருக்க போதோன்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் இந்த நேரத்தில் படம் எடுக்க வர்றதை வந்து ஸ்ட்ராங்காக வேண்டான்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். படிப்பு இல்லாமல் இந்த காலத்தில் பெரிய ஆளாக உங்களை மாதிரி ஆக முடியுமா? நான் படித்ததே எங்கள் ஃபாதரை தான். அவர் தான் பள்ளிக்கூடத்தில் படித்ததை விட அவர்கிட்ட படித்தோம். அவர் தான் எங்களுக்கு கைடன்ஸு. அதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுங்க, நிஜத்தை சொல்லிடுறேன். சார், ஏவிஎம் நிறுவனம் இவ்வளவு சிறப்பாக நடந்துட்டு வருதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் உங்களோட தொழிலாளர்கள் மேலே காட்டுற அன்பு, அக்கறை, இதுதான் முக்கியமான ஒரு பலம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏவிஎம்மோட பலம்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். மிஸ்டர் அர்ஜுன் இப்போ எங்கிட்ட ஃபாதர்கிட்ட பிஏ இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்தார் இன்சார்ஜ். அவர் காரைக்குடியில் ஏவிஎம் ஸ்டுடியோன்னு ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் 20 வயசில் படித்து முடிச்சுட்டு வந்தார். அதிலேருந்து இங்கேயே இருக்கார். இப்போ கூட அவருக்கு 81st பர்த்டே நாங்கள் போன வருஷம் பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரலும் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஒரு நாள் வந்து நிறைய பப்ளிசிட்டி ஒரு சகலகலவெல்லாம் நிறைய பப்ளிசிட்டி. நான் வந்து எப்போவுமே கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். லாஸ்ட் மினிட் வரலும் ஒரு டிசைன் போகாது எங்கிட்டேருந்து. இதில் இது சேஞ்ச் பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னுவேன். ராத்திரி 10 மணி 10 லாஸ்ட் மினிட்டில் எல்லாம் கூட எங்கள் டிசைனாக கொஞ்சம் டைம் கொடுத்துப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, உங்கள் டிசைனில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு க்யூரியாசிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களோட பப்ளிசிட்டியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து நான் சொன்னேன், நிறைய வேலை வாங்குறவங்கள ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அர்ஜுன் சார், அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும். ஆனால் நான் வந்து ஒரு 10,000 15,000 பணம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது வேணுமா, வீட்டில் ஒரு ரூம் கட்டிக்கணும் அல்லது ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்று சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் போல் ஆசையாக இருக்குது, நான் பர்சனலாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு. டக்குன்னு உட்காந்துட்டு சொன்னார், என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கின லோனு போன மாதத்தோட தீர்ந்து போச்சு சார். அப்போ ஃபாதர்கிட்ட வாங்கினேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிட்டே வந்து இப்போ தான் தீர்ந்தது. இப்போ சம்பளம் வந்தோடனே முழுசாக கைக்கு வச்சு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது சார். இப்போவே ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு ஆளை வச்சிங்கன்னா என்ன வேலை செய்யணும், அந்த அளவுக்கு தான் சார் நான் வேலை செய்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு கொடுத்தா ஒட்டாது சார், தயவுசெய்து எனக்கு ஆஃபர் பண்ணாதீங்க அப்படின்னாரு. இல்லை அர்ஜுன் சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது என்னென்ன இருக்குன்னா. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் அவ்வளோ அட்டென்டிவாக இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று. அப்போ உடனே சொன்னார், அவர் மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும், உங்கள்கிட்ட இங்கே பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரேடியோகிராம் ஒன்று இருக்குது சார், பழைய ரேடியோகிராம். அதில் அந்த ரெக்கார்ட் பிளேயர்லாம் ஒர்க் பண்ணலை, ஆனால் அந்த ரேடியோ வால் செட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அதில் கேட்டால் ரொம்ப பிடிக்குது. அந்த வால் செட்டில் எனக்கு மியூசிக் கேட்கணும் போல இருக்கார். அவர் மியூசிக் லவர் அவர். ஸோ எனக்கு அதை கொடுத்தீங்கன்னா நான் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை கேட்பேனார். அது ஒன்றும் இல்லை, நான் வெளியே போட்டேன்னா அது அந்த கேஸுக்காக ஒரு 500 ரூபாய் கொடுத்தான்னா பெரிய விஷயம்.
அது கொடுங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னதுக்காக நான் அதை வாங்கிட்டு போகிறேன் சார் அப்படின்னு. அதுவுமே இப்போ கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு. அவர் சொன்னார், நீங்கள் பழைய க்யூரியர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க சார், அதை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சார், எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணல, அந்த வால்லாம் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு மினிமம் இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு ஹாப்பினஸோட ஒர்க் பண்ணக்கூடிய அருமையான ஆட்கள் அவங்கெல்லாம். அதனால தான் அவங்களெல்லாம் வாங்க உட்காருங்கன்னா அர்ஜுனன் வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்க சார் உட்காருங்க சார் தான் சொல்லுவேன். அது கூட சில சமயத்தில் வெளியே இருக்கவங்களுக்கு வேலை வேடிக்கையாக கூட இருக்கும், ஏன்னா ஸ்டாஃபை கூட சார் சொல்கிறாங்களேன்னு. அந்த மாதிரி அவங்களாம் மதிக்கப்பட வேண்டியவங்க. அவங்களுக்கு அவர் பர்த்டேனா நான் போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன், ஏன்னா அந்த அவ்வளோ கிரேட் பீப்புள் அவங்க. அந்த மாதிரி எங்கிட்ட இப்போ அதே மாதிரி முத்துராமன் சார் எங்கிட்ட இப்போ படமே கிடையாது, அவருக்கும் எனக்கு இப்போ ப்ரொடக்ஷன் ஒர்க் இல்லை. இந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு பிரின்சிபிள்டு பர்சன். அவர் காலம் ட்ரெண்டு மாறி போச்சுன்னு உடனே நாகிரெட்டியார் அட்வான்ஸ் கொடுத்துனார். அவர் வீட்டுக்கு போய் அவரை தேடி பிடிச்சி அவரை போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் நாகிரெட்டி, ஏன்ப்பா யாருமே திருப்பி கொடுத்துருல, நீ கொடுக்குற? இல்லை சார், அந்த படம் நான் பண்ணலை, உங்கள் பணம் என்கிட்ட இருக்கக்கூடாது கொடுக்கூடாது. அதே மாதிரி பாம்பேயில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தட்ட பணம் அட்வான்ஸ் வாங்கியிருந்தார், அது படம் எடுக்கலை. அவர் வந்து திருப்பி அந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தார். அவர் சொல்ல, நான் எத்தனை பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், யாருமே கொடுத்தது இல்லை, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களே? இல்லை சார், அந்த காலம் ட்ரெண்டு மாறி போச்சு, நான் இனிமேல் படம் பண்ணுறது உங்களுக்கு பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. அது மாதிரி 3 பேர் 4 பேருக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருக்காரு. சாரி, அவர் வந்து இப்போ ஒன்றும் வேலை இல்லை, நான் ஊருக்கு போகிறேன்னார். நான் சொன்னது போகக்கூடாது, நீங்கள் உங்கள் லைஃப் டைமுக்கும் என் லைஃப் டைமுக்கும் நம்ம 2 பேரும் டுகெதர் இருக்கணும். வேலை இருக்கோ இல்லையோ நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவில் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமு தரேன் அப்படின்னு ஒரு ரூம் கொடுத்தேன். பெரிய ரூம் கொடுத்தேன். பெரிய ரூம் ஆனால் ஒரு சின்ன ரூம் அதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ரூமு ஒரு டெலிஃபோன் ஒரு பையன் அவருக்கு கொடுத்துருக்கேன். காத்தால் நீங்கள் வாங்க, யாரை பார்க்கனாலும் நீங்கள் வந்து பாருங்கள், என்ன சோஷியல் சர்வீஸ் வேணாலும் பண்ணுங்கள், எது வேணாலும். ஆனால் நீங்கள் ஸ்டுடியோக்கு வரணும், என் கூட தான் இருக்கணும், நீங்கள் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது, உங்கள் லைஃப் டைமும் என் லைஃப் டைமும் பிரியக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு வந்து நல்ல பீப்புளில் என்னை சுற்றி இருக்காங்க. அதுதான் என்னுடைய பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். நான் அந்த ஏதாச்சும் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறேன், அவர் கம்ப்ளீட்டாக நோட்ஸ் போட்டு கொண்டு வந்து ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு என்கிட்ட. என்னென்னது நம்ம பண்ணணும், எங்கள் சீட்டிங் எப்படி பண்ண போகிறோம், எங்கள் ப்ரெஸ் எங்கே உட்கார போகிறாங்க, யார் யார் டயஸில் இருக்கணும், யாருக்கு முத நாள் அன்றைக்கி காத்தால் யார் யார் கொடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 250-300 பேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ பேரையும் சிஎம் வச்சு கொடுக்க முடியாது. ஸோ எத்தனை பேருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைல் போட்டு கொண்டு வந்து காத்தால் கொடுத்தாரு. சரி, நான் வந்து ஆளை அனுப்பி சங்கர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண சொல்கிறேன். ஆர்டிஸ்ட்டுக்கு யார் கொடுக்குறதா, டெக்னீஷியன்ஸ் கொடுக்கணுமா, எங்கே யார் யார் கொடுக்கணும், அங்கே மேடையில் வச்சு யார் யார் பேச சொல்லணும், யார் யாருக்கு இங்கே வச்சு பண்ணணும் அப்படின்றதெல்லாம். இந்த மாதிரி மெட்டிகுலஸாக ஒரு பிளான் பண்ணுறதோ திங்க் பண்ணுறதோ சின்ன விஷயம்னா கூட வேணும். அந்த மாதிரி நல்ல ஆட்கள். அது ஆஸ் எ பர்சன் ரொம்ப அவருடைய என்கிட்ட சம்பளமே பேசினதில்லை என்றைக்குமே. நான் என்னன்னு கேட்பேன், என்ன வாங்குறீங்க வெளியேன்னு கேட்பேன், வெளியே சொல்ல நானாக ஒரு சம்பளம் போட்டு கொடுப்பேன், வாங்கிட்டு போயிடுவேன். அப்போ இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இவங்கெல்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்க, ஒரு சக்ஸஸுக்கு ஒருத்தர் க்ரோர்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் எனக்கு கொடுத்துருக்க சக்ஸஸ் வந்து கணக்கெடுத்து பார்த்தா அவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அவர் என்றைக்குமே என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. நானாக ஏதாவது கொடுத்தா வாங்கிப்பார், அவ்வளோதான். அது ஒரு அமௌண்ட்டு சொல்லி இது பண்ணோன்னே, சரி எனக்கு அமௌண்ட்டில் இல்லை சார், நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் சார். எனக்கு அவருக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். ஒரு சமயத்தில் ஒரு பர்டிகுலர் டெலிவிஷன் கம்பெனிக்காரங்க வந்து ஷோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணினாங்க. ஷோவுக்கு ரொம்ப பிடிக்கும் முத்துராமன் சார். யாருக்குமே பிடிக்காதவங்க உலகத்திலே இருக்க முடியாது, முத்துராமனை பிடிக்காதவங்க உலகத்திலே இருக்க முடியாது. அவர் வந்து ஷோ வந்து கேட்டிருக்காரு, இவர் மாட்டேன்ட்டார். என்கிட்ட வீட்டுக்கு வந்தார். ஷோ வந்து அவருக்கு வந்து காரு, பெட்ரோலு, ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டு எல்லாம் கொடுக்குறோம். அவரை வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இது ஃபேர் என்னஃப் நான் பேசுகிறேன்னா சாரை கூப்பிட்டு இந்த மாதிரி முத்துராமன் சார், நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது நியாயமாக இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் இப்போ சும்மா தானே இருக்கீங்க, ஐடியலாக இருக்க போகிறீங்க, அது போல் வேலை செய்யலாம் இல்லையா, உங்களுக்கு கார் கொடுக்குறேன்றாரு, டிரைவர் கொடுக்குறேன்றாரு, பெட்ரோல் கொடுக்குறேன்றாங்க, ஒரு சேலரி மாதிரி கொடுக்குறேன்றாங்க, உங்கள் மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் செய்யக்கூடாது சார். எல்லாம் கொடுக்கலாம் சார். ஒரு தரம் போவேன், நான் போய் ஒரு ஆர்டிஸ்ட்டு போய் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் வருவாங்க, சரின்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்த நான் வந்து கேட்டோன்னா, என்னப்பா அங்கே இந்த கம்பெனிலேருந்து டெலிவிஷன்லேருந்து அவர் வந்துருக்காரா, உயிராக வாங்குறாரு அப்படின்ட்டு நான் செத்து போயிடுவேன் சார். அதோட அந்த மரியாதை போயிட்டு நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. எனக்கு மரியாதை தான் முக்கியம் சார், பணம்லாம் 2வது தான் சார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். என்கிட்ட அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கார், என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார். நான் சொல்ல, நீங்கள் கொடுக்குற மரியாதை எனக்கு போகும் சார், நீங்கள் பணங்காசே எனக்கு கொடுக்க வேணாம் சார். நான் வந்து ப்ரொடியூசர் பையனில் போட்டோம், இணை தயாரிப்புன்னு போட்டு எஸ்பி முத்துராமன், அது எனக்கு திருப்தி சார், அது போகும் சார், நீங்கள் எனக்கு பணங்காசுலாம் கொடுக்க வேணாம் சார்ன்றது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்கிட்ட இருக்குங்க. ஒவ்வொருத்தரை பற்றி நான் சொன்னேன்னா ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லலாம். அவ்வளோ நல்ல பீப்புள் என்னை சுற்றி இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் விடுறதுக்கு பிரியப்படுறதில்ல. அது ஒரு கமிட்மெண்ட்டாகவும் இருக்குது எனக்கு. அதே சமயத்தில் அவங்க தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் நான் சில விஷயங்கள் செய்ய முடியாது, சில விஷயங்கள் நான் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரெண்டுமே அதுதான் காரணம். என்னுடைய பலமும் அதுதான் காரணம். ஒருவேளை பலகீனம்னா அதுக்கு பலவீனமும் அது காரணமாக. ஏன்னா எங்கள் ஸ்டாஃப் யாரையுமே நான் விடுறதில்லை, எல்லாரையும் வச்சுக்கிட்டு இருக்கேன், சம்பளம் கொடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.
Saubhagya Home and Kitchen Appliances.